ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் எடுங்க. எது சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அந்த முடிவு சரியா தவறா அப்படின்னு சொல்லி யோசித்து முடிவை நீங்கள் எடுங்க. அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாமே ஒழிய, அந்த ஃபைனல் முடிவு அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையோட முடிவுகளையும் நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட ஒப்படைக்காதீங்க. ஒப்படைச்சிங்க அப்படின்னா என்னோட லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ண மாதிரி நிறைய நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து நீங்களும் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள்லாம் அப்படிலாம் கிடையாது. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக எடுக்கிறாங்க. அந்த முடிவில் வந்து ரொம்ப நிலையாக நின்று அதை கடைசி வரைக்கும் கொண்டு போகிறாங்க. ஸோ வந்து நான் என்னுடைய காலகட்டத்தில் நான் எப்படி எதுவுமே தெரியாமல் இருந்தேன். சின்ன சின்ன முடிவுகள் கூட அடுத்தவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு நான் இருந்தேன். எந்த ஆர்கியூமெண்ட்டும் பண்ணாமல் அவங்க சொல்கிற எல்லா டிசிஷனையுமே நான் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்ததுனால தான் என்னோடய லைஃப்பில் நான் இவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றத ஒரு லாங் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அதை பார்த்துட்டு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே வந்து நான் அந்த வீடியோ வந்து டேக் பண்ணி வைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். இது நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய முடிவு. அந்த முடிவு வந்து நம்ம தான் எடுக்கணும். அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி வேணால் நம்ம யார்கிட்டையாவது கலந்து ஆலோசிக்கலாமே ஒழிய, அந்த ஃபைனல் டிசிஷன் நம்ம தான் எடுக்கணும். அது ரொம்ப சரியானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிலையான ஒரு மனநிலையோடு முடிவெடுத்து எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நல்லபடியாகவே அமையும். ஆனால் முடிவுகளை அடுத்தவங்க கையில் ஒப்படைக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இந்த வீடியோ பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றின லாங் வீடியோ அடுத்தவங்க கையில் நான் என்னுடைய வாழ்க்கையோட முடிவுகளை ஒப்படைச்சதால் நான் எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து கீழே டேக் பண்ணுறேன். ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.